السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி வருடம் 1447 துல்காதா மாதம் 14ஆம் திகதி புனித மஸ்ஜித் நபவியிலே இமாம் அஷ்ஷேக் அஹ்மத் பின் அலி அப்துல் ரஹ்மான் அல் ஹுதைஃபி அவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனைகள் அதில் பணிவும் ஏகத்துவமும் நிறைந்திருக்கிறது எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை விசுவாசிகளே, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் முஸ்லீம்களாகவே என்று மரணிக்க வேண்டாம். மனிதர்களே, அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். உங்களை ஒரே ஆத்மாவிலிருந்து அவன் படைத்தான். அதிலிருந்து ஜோடிகளை படைத்தான். அவ்விருவரிலிருந்தும் அநேகமான ஆண்களையும் பெண்களையும் பரவச் செய்தான். ஒருவருக்கொருவர் கேள்வி கேட்டுக் கொள்ளக்கூடிய விடயத்திலும் சொந்த பந்தங்களை துண்டித்து நடக்கும் விடயத்திலும் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இறை விசுவாசிகளே, அல்லாஹை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். நேர்மையான கூற்றையே கூறுங்கள். அவ்வாறு நேர்மையாக இருந்தால் உங்களது செயல்களை அவன் சீர்படுத்துவான், உங்களது குற்றங்களை மன்னிப்பான். யார் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டு நடக்கிறார்களோ அவர்கள் மகத்தான வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று தக்வாவை பற்றி கூறக்கூடிய இறைவசனங்களை கூறி தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத். ஹஜ் என்பது அறியப்பட்ட சில மாதங்களிலே நிறைவேற்றப்பட வேண்டிய கடமையாக இருக்கிறது. யார் ஹஜ்ஜை கடமையாக்கிக் கொள்கிறார்களோ, அவ்வாறு கடமையாக்கி கொண்டால் அவர்கள் தாம்பத்திய உறவில் ஈடுபடுவது, கெட்ட பேச்சுக்களை பேசுவது, வீண் தர்க்கத்திலே ஈடுபடுவதை எல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் ஹஜ்ஜுடைய காலத்திலே. அவ்வாறு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல செயல்களையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். ஹஜ்ஜுக்காக உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். தயார்படுத்தக்கூடிய ஏற்பாடு செய்யக்கூடிய விடயங்களில் மிகவும் சிறந்தது இறைபக்தியாகும். எனவே நல்லடியார்களே, நல்லறிவுடையோர்களே, என்னை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது திருமறையிலே பல நபிமார்களுடைய ரசூல்மார்களுடைய உண்மையான செய்திகளை அமானிதமாக நமக்கு தந்திருக்கிறான். அந்த வரலாறுகளை நாம் படிக்கின்ற போது செழிப்பான நிலமும் ஒரு இனிமையான நீரூற்றும், அதாவது படிப்பினைகளும் பாடங்களும் நிறைந்ததாக அந்த வரலாறுகளை அமைந்திருப்பதை காணலாம். அல் குர்ஆன் கூறுகிறது, லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துன் லிஉலில் அல்பாப். அறிவுடையோருக்கு நல்ல படிப்பினை அந்த கதை மூலமாக இருக்கிறது, வரலாற்றின் மூலமாக இருக்கின்றது என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அதே போன்று அந்த வரலாறுகளிலே பொய்யான கற்பனை செய்யப்படுகிற எந்த செய்திகளும் இருக்கவில்லை. மாறாக முன்னர் அனுப்பப்பட்ட நபிமார்களுடைய கதைகளையும் உண்மைப்படுத்தக்கூடியதாகவும் ஒவ்வொரு விடயங்களையும் விரிவாக தெளிவாக கூறக்கூடியதாகவும் அந்த வரலாறுகள் அமைந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, இறை விசுவாசிகளுக்கு நேர்வழியாகவும் அருளாகவும் அந்த வரலாறுகள் அமைந்திருக்கிறது. அவ்வாறு அல் குர்ஆனிலே கூறப்பட்ட வரலாறுகளிலே உள்ள வரலாற்றில் ஒன்றுதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அருமை மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தனது மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் அழைத்துச் செல்கிறார்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே இதனை இவ்வாறு குறிப்பிடுகின்றான், வஇத் கால இப்ராஹீமு ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினன் வர்ஸுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத். யா அல்லாஹ், இந்த ஊரை அபயமளிக்கப்பட்ட பாதுகாப்பான ஊராகவும் அந்த ஊர் மக்களுக்கு கனி வகைகளிலிருந்து உணவளிப்பாயாக என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
பிரார்த்தனை செய்ததை நினைத்து பாருங்கள். அதே போல இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், யா அல்லாஹ், இந்த ஊரை பாதுகாப்பான ஊராகவும் என்னையும் எனது மக்களையும் சிலைகளை வணங்குவதிலிருந்து தூரப்படுத்துவாயாக என்று பிரார்த்தித்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் கட்டளைப்படி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அருமை மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அந்த பாலைவன பூமியிலே விட்டு வந்த வரலாறை அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு அற்புதமான வரலாறாக கதையாக இருப்பதை பார்க்கிறோம். இது புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியாக நாம் காணலாம். அன்பார்ந்தவர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருவரையும், மனைவியையும் மகனையும், அந்த பால்குடி வேளையிலே மக்காவுக்கு அழைத்து செல்கிறார்கள். அங்கே காபாவுக்கு அண்மையில் ஒரு இடத்திலே விட்டு வருகிறார்கள். அங்கே தண்ணீரோ வேறு ஏதும் மக்களோ அங்கே இருக்கவில்லை. இருவரையும் விட்டு சில ஈச்சம் பழங்களையும் தண்ணீர் கொஞ்சமும் கொடுத்துவிட்டு அவர்கள் திரும்பி வருகிறார்கள். பின்னே அருமை மனைவி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்தொடர்ந்து வருகிறார்கள். யா இப்ராஹிம், இப்ராஹிமே, ஐன தذهبوا وتتركنا بهذا الوادي الذي ليس فيه انس ولا شيء. மனிதர்களோ எந்த நடமாட்டமோ வேறு ஒன்றும் இல்லாத இந்த பள்ளத்தாக்கிலே எங்களை விட்டு எங்கே செல்கிறீர்கள் என்று 3 முறை அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பாமல் அவர்களுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து மனைவி கேட்கிறார், அல்லாஹுல்லதி அமரக பிஹாதா, இவ்வாறு விட்டு செல்லுமாறு அல்லாஹ்வா உங்களுக்கு கட்டளையிட்டான் என்று கூறிய போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலளிக்கிறார்கள், ஆம், இறை கட்டளையை நிறைவேற்றுகிறேன் என்று கூறிய போது அவர்கள் அருமை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இதன் லா யுதையுனா, அவ்வாறென்றால் அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் எங்களை அல்லாஹ் வீணாக்க மாட்டான் என்று கூறிவிட்டு திரும்பி அருமை மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே மீண்டு வருகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருவரையும் விட்டு வெகு தூரம் சென்றதற்கு பின்னால் அவர்கள் தெரிபடாத இடத்திலே காபாவின் பக்கம் திரும்பி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிகிறார்கள். யா அல்லாஹ், எனது சந்ததியை அந்த விவசாயமற்ற அந்த பள்ளத்தாக்கிலே நான் குடியிருத்தாட்டி வந்திருக்கிறேன். உனது சங்கையான வீட்டுக்கு அருகாமையில் அவ்விவசாயமற்ற அந்த பள்ளத்தாக்கில் நான் விட்டு வந்திருக்கிறேன். அவர்கள் தொழுவதற்காகவும் அவர்களுக்கு மனிதர்கள் அவர்கள் பக்கம் சாயக்கூடிய இளகிய மனத்தையும் ஏற்படுத்துவாயாக, அவர்களுக்கு கனிகளிலிருந்து உணவளிப்பாயாக, அவர்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, வெகு காலத்துக்கு பின்னால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வளர்ப்பு ஒரு வாலிப பருவமாக இருக்கின்ற போது அங்கே காபாவுக்கு அண்மையிலே ஜம்சம் தண்ணீருக்கு பக்கத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். அப்போது ஒரு தந்தை ஒரு மகனை கண்டால் எவ்வாறு செய்வார்களோ அவ்வாறு அன்பை பரிமாறிக் கொள்கிறார்கள். அதற்கு பின்னால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்னல்லாஹ அமரனி பி அம்ரின், அல்லாஹ் எனக்கு ஒரு கட்டளையிட்டிருக்கிறான், அதனை எனக்கு நிறைவேற்றுமாறு கூறியிருக்கிறான், எனக்கு நீ அதற்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று கூறிய போது அருமை மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஆம், அதற்கு நான் உதவியாக இருப்பேன் என்று கூறிய போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வீட்டை கட்டுமாறு அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கின்றான். எனவே இந்த வீட்டை உயர்த்த வேண்டும் என்று காபாவை காட்டி கூறிய போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இவர்கள் மகன் கற்களை கொடுக்கிறார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டுகிறார்கள். அவ்வாறு அந்த காபாவை கட்டி முடித்ததற்கு பின்னால் அதனுடைய அடித்தளங்களை உயர்த்தியதற்கு பின்னால் கூறுகிறார்கள், யா அல்லாஹ், எங்களிடத்திலிருந்து நாம் செய்த இந்த பணியை ஏற்றுக்கொள்வாயாக என்று பிரார்த்தனை புரிகிறார்கள். இறை கட்டளை நிறைவேற்றிவிட்டு அதனை ஏற்றுக்கொள்ளுமாறு பிரார்த்திக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த வரலாறை நாம் படிக்கின்ற போதும் அல்லாஹ்வை பற்றி ஈமானுடைய உண்மையான யதார்த்தத்தை புரியக்கூடிய பல விடயங்கள் நிறைந்திருப்பதை நாம் காணலாம். அதே நேரத்திலே அல்லாஹுக்கு அடிமைத்துவத்தை உண்மையாக நிறுவுவதை பற்றி இந்த சம்பவம் நமக்கு தெளிவாக எடுத்துக் கூறுகிறது. எல்லா நிலையிலும் அல்லாஹுக்கு சரணடைய வேண்டும் என்பதையும் இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் படித்துக் கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, எனவே அல்லாஹுடைய கட்டளை என்று வந்து விட்டால் அதற்கு வழிபடுவது, அதனை எடுத்து நடப்பது போன்ற விடயங்களை எல்லாம் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய
இந்த சம்பவத்திலே தெளிவாக உறுதியான விடயங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை கட்டளையை நிறைவேற்றுகிறார்கள். அருமை மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கு துணையாக இருக்கிறார்கள். அருமை மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் உதவியாக உடந்தையாக இருக்கிறார்கள். இவைகள் உள்ளத்திலே அமைதியையும் அல்லாஹ்வை பற்றிய உறுதிப்பாட்டையும் எவ்வாறு வெளிப்படுத்துகின்றது என்பதை இந்த சம்பவத்தினூடாக நாம் பார்க்கலாம். அன்பார்ந்தர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் கட்டளை நிறைவேற்றிவிட்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதே போன்று நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருவரும் அந்த காபாவுடைய அந்த பகுதி மக்களுக்கு திரும்ப திரும்ப வந்து சந்திக்க வேண்டும் என்பதற்காகவும் தௌஹீதை ஏகத்துவத்தின் அடையாள சின்னமாகவும் மனிதர்கள் அல்லாஹுக்கு இஹ்லாஸை மன தூய்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உயர்ந்த அடையாளமாகவும், அது மாத்திரமல்ல அந்த கஅபாவின் பக்கம் மக்கள் அதாவது இலகுத்தன்மையுடன் இலகிய மனதுடன் சாயக்கூடியதாகவும் அவர்களுக்கு அங்கே வரக்கூடிய மக்களுக்கு கனிவகைகளை உணவாக கொடுக்க வேண்டும் என்றும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்திருக்கிறார்கள். இதனை அல் குர்ஆன் கூறுகிறது. அதே போன்று அன்பார்ந்தவர்களே, காலங்கள் செல்லலாம், வருடங்கள் உருண்டோடலாம், ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்த அந்த அழைப்பின் உறக்க அந்த அழைப்பு ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறான், ஹஜ்ஜுக்கு மக்களை அழைப்பீராக என்று கூறிய போதும், அவ்வாறு நீங்கள் அழைத்தால் மனிதர்கள் நடந்தவர்களாகவும் ஒட்டகத்திலே ஏறியவர்களாகவும் வருவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அழைப்பின் மூலமாக அந்த அழைப்பு உறக்க ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் நாம் பார்க்கிறோம், உலகில் மூளை முடுக்குகளிலிருந்தும் எல்லா பாகங்களிலிருந்தும் நாம் இருக்கக்கூடிய இந்த சமகாலத்திலே ஹாஜிகள் கூட்டம் கூட்டமாக குழுக்கள் குழுக்களாக அல்லாஹுடைய அருளையும் அவனுடைய நியமத்துக்களையும் பார்ப்பதற்காக, இறை கட்டளையான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக, அல்லாஹுடைய வீட்டை தரிசிப்பதற்காக, அந்த பரிசுத்த இடங்களிலே சென்று வணக்கங்கள் புரிந்து ஈமானையும் அமைதியையும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக, அங்கே பாதுகாப்பும் செழிப்பும் திறந்து கிடப்பதை அவர்கள் பார்ப்பதற்காகவும் கூட்டம் கூட்டமாக வருவதை பார்த்து கொண்டிருக்கிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தித்திருக்கிறார்கள். அதாவது அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அதாவது இந்த கஅபாவை நாம் மக்கள் ஒன்று கூடும் இடமாகவும் மக்களுக்கு பாதுகாப்பான இடமாகவும் ஆக்கி இருக்கிறோம் என்பதை நினைத்து பாருங்கள். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் நின்ற இடத்தை தொழும் இடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அந்த மகாம இப்ராஹிமுக்கு பின்னால் தொழுவதை அல்லாஹ் மார்க்கமாக்கி இருக்கின்றான். அதே போன்று மக்காவுக்கு வரக்கூடிய, தவாஃப் செய்யக்கூடிய, இத்திகாஃப் இருக்கக்கூடிய, ருக்கு சுஜூத் செய்யக்கூடிய அந்த மனிதர்களுக்கு இந்த காபா பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்மாயில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே நாம் உறுதி எடுத்திருக்கிறோம், வாக்குறுதி வாங்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். இறை கட்டளையை தான் அவ்விருவரும் நிறைவேற்றினார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுடைய கட்டளை என்று வருகின்ற போது அதனை ஏற்றுக்கொள்வதும் அதனை நிறைவேற்றுவதும் அதற்கு சரணடைவதும் இந்த சம்பவத்திலே தெளிவாக உண்மையாக சிந்திக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு படிப்பினையும் பாடங்களும் நிறைந்திருப்பதை நாம் காணலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை பார்க்கின்ற போது ஏராளமான எல்லா விடயங்களிலும் எதனை செய்தாலும் அவர்கள் இறுதியிலே அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை புரிவார்கள், இதனை ஏற்றுக்கொள்வாயாக, சிலை வணக்கத்தின் எங்களை பாதுகாப்பாயாக போன்ற அந்த துஆவிலே அவர்கள் ஈடுபட்டது என்பது நமக்கு ஒரு பெரும் படிப்பினையாக இருப்பதை நாம் காணலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த சம்பவத்திலே ஈமானிய அந்த உயிரோட்டத்தை, அல்லாஹுக்கு வழிபடுவதையும் அல்லாஹ்வின் பக்கம் தேவையுடையவர்களாக இருக்கிறோம் என்பதையும் உண்மையான அடிமைத்துவத்தை நிறுவ வேண்டும் என்பதையும் நாம் காணலாம். எனவே இந்த சம்பவத்தில் முக்கியமாக 2 விடயங்களாக நாம் படிப்பினையாக கொள்ளலாம். முதலாவதாக, அல்லாஹுக்கு முழுமையாக நாம் அடிபணிந்து அந்த உயிரோட்டமான ஈமானை இதனூடாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, உண்மையான அந்த அடிமைத்துவத்தை நிறுவி அல்லாஹ்விடத்தில் பரிபூரண தேவையுடையவர்களாக இருக்கின்றோம் என்பதை இந்த சம்பவத்தினூடாக நாம் புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கோரியிருக்கிறார்கள். இணை வைத்தலை விட்டும் தௌஹீதை பாழாக்கக்கூடிய விடயங்களை விட்டும் அல்லாஹ்விடத்திலே
பிரார்த்தனை புரிந்திருக்கிறார்கள். யா அல்லாஹ் ரப்பிஜ்அல் ஹாதல் பலத ஆமினா, இந்த ஊரை பாதுகாப்பான அபயமளிக்கப்பட்ட ஊராக ஆக்கி வைப்பாயாக. வஜுனுபுனி வபனிய, என்னையும் எனது மக்களையும் அந்நஅபுதல் அஸ்னாம், சிலை வணக்கத்தை விட்டும் பாதுகாப்பாயாக, தூரமாக்குவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்திருக்கிறார்கள். அதே போன்று ரப்பி இன்னஹுன்ன அضلن كثيرا من الناس, யா அல்லாஹ் அந்த சிலைகள் மனிதர்கள் அதிகமானவர்களை வழிகெடுத்து விட்டது. ஃபமன் தபிஅனி ஃபஇன்னஹு மின்னி, யார் என்னை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள், யார் மாறு செய்கிறார்களோ ஃபஇன்னக கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக நீ மன்னிக்க கூடியவன், அருள் புரியக்கூடியவன் என்று அல்லாஹ்விடத்திலே பரம் சாட்டுகிறார்கள். அன்பார்ந்தர்களே, எனவே வணக்கங்கள் செய்துவிட்டு அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திப்பது ஒரு முக்கியமான பாடமாக இந்த சம்பவத்திலே புரிந்து கொள்ளலாம். காபாவை புனர் நிர்மாணம் செய்துவிட்டு அதனுடைய அடித்தளங்களை உயர்த்திவிட்டு அல்லாஹ்விடத்திலே அவர்கள் செய்த அந்த வேலையை முன்னிறுத்தி பிரார்த்தனை புரிகிறார்கள். இதனை ஏற்றுக்கொள்வாயாக, பாவங்களை மன்னிப்பாயாக. இப்ராஹிமுல் கவாயித மினல் பைத், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த காபாவின் அடித்தளத்தை உயர்த்திவிட்டு பிரார்த்திக்கிறார்கள், யா அல்லாஹ் நாம் செய்த இந்த பணியை ஏற்றுக்கொள்வாயாக, நீ கேட்கக்கூடியவன், அறிந்தவனாக இருக்கிறாய். அதே போன்று எங்களை முஸ்லிம்களாகவும் எனது சந்ததியினர்களையும் முஸ்லிம்களாகவும் வணக்கங்கள் செய்யக்கூடிய விதத்தையும் எங்களுக்கு காட்டி தருவாயாக, எங்களை மன்னிப்பாயாக, நீ மன்னிக்க கூடியவன் என்று பிரார்த்தனை புரிந்திருக்கிறார்கள். அன்பார்ந்தர்களே, இதனூடாக இந்த சம்பவத்தினூடாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மக்களின் மீது எந்த அளவு இரக்கம் கொண்டிருக்கிறார்கள், பாதுகாப்பு கோரி இருக்கிறார்கள், சிலை வணக்கத்தை விட்டும் தூரமாக்க வேண்டும் பிரார்த்தித்திருக்கிறார்கள். முஃமின்கள் மீது அவர்களுடைய அன்பும் பாசமும் நேசமும் எவ்வாறு இருந்திருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளலாம். அதே போன்று அவர்களுடைய உண்மையான அந்த உபதேசம், அதற்கு பின்னால் வரக்கூடியவர்கள் எவ்வாறு அல்லாஹை ஈமான் கொள்ள வேண்டும், எவ்வாறு அடிமைத்துவத்தை நிறுவ வேண்டும், அல்லாஹ் எதனை நாடுகின்றான் போன்ற விடயங்களை எல்லாம் நடைமுறையிலே அவர்கள் அந்த பிரார்த்தனை மூலமாக, அவர்களுடைய சம்பவத்தின் மூலமாக, அவர்களுடைய தியாகத்தின் மூலமாக இன்றும் வரக்கூடிய மக்களுக்கு படிப்பினையாக அமைந்திருப்பதை காணலாம். அன்பார்ந்தவர்களே, அவருடைய பிரார்த்தனைகளை இன்னும் ஒரு பிரார்த்தனை தான், யா அல்லாஹ் எங்களை தொழக்கூடியவர்களாகவும் எங்களது சந்ததியினர்களை தொழக்கூடியவர்களாகவும் எங்களது பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வாயாக, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களது பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மறுமை நாள் வரும் வரை முஃமின்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று பிரார்த்தனை புரிந்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் எமது சமுதாயத்திலே எங்களது மக்களுக்கு உனது அத்தாட்சிகளையும் வேதத்தையும் ஞானத்தையும் பரிசுத்தையும் ஓதி காட்டக்கூடிய தூதர்களை அனுப்புவாயாக என்று அவர்கள் பிரார்த்தனை புரிந்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனைகளை நாம் பார்ப்போமானால் ஒவ்வொரு பிரார்த்தனையிலும் அல்லாஹுக்கு முழுமையாக அடிபணிந்து கட்டுப்பட்டு பணிவை முன்வைத்திருப்பதை காணலாம். அதே நேரத்திலே படைப்பினங்களுக்கு நேசம் கொள்வது, அவர்களுக்கு உபதேசம் செய்வது உள்ளத்தால் ஆழமான அந்த அடிமனதிலிருந்து வெளிப்பட்டதை இந்த சம்பவத்தினூடாக காணலாம். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த வரலாறை படித்து சம்பவங்களை படித்து அதன் மூலமாக பெறக்கூடிய படிப்பினைகள் என்பது எமது வாழ்வில் வெளிப்பட வேண்டும், எமது வாழ்விலே வெளிவர வேண்டும் என்பதைத்தான் இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் படிப்பினையாக கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நாம் இருக்கக்கூடிய காலம் ஹஜ்ஜுடைய காலம். ஹஜ்ஜுடைய காலத்திலே புனிதமான இடங்களை தரிசிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இரண்டும் அமைந்திருக்கிறது. ஹஜ்ஜுடைய மாதம் துல்ஹஜ் மாதம் பிறந்து விட்டால் அங்கே உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் அங்க காபாவிலே அந்த புனிதமான மினா, முஸ்தலிஃபா, அரஃபா போன்ற இடங்களிலே அமைதியாக அங்கே ஒன்று கூடிய வணக்கத்திலே ஈடுபடக்கூடிய ஒரு பாதுகாப்பான சூழலிலே இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். எனவே அல்லாஹை புகழ வேண்டும். இந்த ஏற்பாடுகளை செய்தவர்களுக்கு நாம் பிரார்த்தனை புரிய வேண்டும். ஹாஜிகள் உலகத்தில் பல மூலை முடுக்குகளிலிருந்தும் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். நோக்கம் அல்லாஹுடைய கட்டளை நிறைவேற்ற வேண்டும், அதற்கு தேவையான சூழல் கிடைக்கப்பெற வேண்டும். எனவே பாதுகாப்பான அமைதியான நிம்மதியான சூழல் கிடைக்கப்பெறுகின்ற போதுதான் அந்த வணக்கத்தை முறையாக நிறைவேற்றுவதற்கு முடியும். எனவே இந்த முறையான ஏற்பாடுகளை செய்திருக்கக்கூடிய இந்த நாட்டு பொறுப்பாளர்களுக்காக நாம் துஆ செய்ய வேண்டும். எனவே ஹஜ்ஜை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்களோ அந்த ஏற்பாட்டுகளை பொருந்திக் கொள்ள வேண்டும்.
அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை புரிய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எனவே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அருமை மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அருமை மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த குடும்பத்தின் தியாகமும் வரலாறும் நமக்கு பல படிப்பினைகளை கொண்டிருக்கிறது. எனவே பணிவு என்பதும் ஏகத்துவத்தை நிலைநிறுத்துவது என்பதும் அல்லாஹுக்கு சரணடைவது என்பதும் என்ன அமல்கள் வணக்கங்கள் செய்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பதும், பாவங்களை விட்டும் இணை வைத்தலை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கோருவதும் போன்ற பல படிப்பினைகள் நிறைந்த சம்பவமாக இருக்கிறது. எனவே இந்த சம்பவங்களை படித்து முறையாக பயனடைந்த படிப்பினை பெற்ற சமூகங்களாக, அவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய, அவனுக்கு அடிமைத்தனத்துவத்தை முறையாக உண்மையாக நிறுவக்கூடிய மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ்.